என்னத்தே எனக்கு கூட்ட போறீங்களோ? சரி. என்னாச்சு உங்களுக்கு? ரெண்டு மாவா இருக்கு. இதுல எந்த மாவுல அல்வா கிண்டறதுன்னு தெரியலையே. எதுலயாவது ஒன்னு பண்ணுவோம். நம்மளா திங்க போறோம். எங்க வந்துட்டீங்களா? வாங்க. என்ன? உட்காருங்க. நீ இவ்ளோ மரியாதைலாம் தர மாட்டியே, என்னாச்சு? என்ன வேணும்? ஏங்க நான் உங்ககிட்ட பாசமா பேசப்படாதா? பாசத்துக்கு பின்னாடி உள்குத்து இல்லாம இருந்தா சரி. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. எனக்கு எல்லாரும் பிடிக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். நீங்க தான் எல்லாரையும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, போய் வேலைய பாருப்போ. அதெல்லாம் நான் பாத்துருவேங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதானே நினைச்சேன். என்ன சொல்லு. ஏங்க இத்தனை கேள்வி கேக்கீங்க? ஒண்ணும் இல்ல. நம்ம சுரேஷ் இருக்காம்ல? ஆமா. இப்போ நம்ம பாப்பால வீட்டுக்கு விட வந்தான். அப்பதான் சொன்னா, அண்ணி எனக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்ல அப்படின்ட்டு. சரி, அதுக்கு நானும் கேட்டு பார்த்தேன். லவ் கிவ் ஏதாவது பண்றியா சொல்லு, அண்ணி எல்லார்ட்டும் பேசின்ட்டு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ. ஆனா எனக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்லன்னு சொல்லிட்டான். சரி. அதான் நான் என்ன சொல்லியே, பாவம் அவனு சின்ன பையன் தானே, அவனுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. விட்டுருணுமா? நீ தானே நேத்தங்க அம்மாட்ட சொன்னா எப்படி அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்ட்டு. பெறவேண்ணா இப்ப விட்டுருங்க. ஐயோ கோவப்படியாரே, எப்படியாவது சமாளிக்கணுமே. ஆமாங்க, எனக்கு அவன் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா அவன் கல்யாணம் பண்ண மாட்டேங்க. அப்புறம் என்ன செய்ய? நீ ஒண்ணும் செய்யாண்டா, நாங்க பாத்துக்கிடியோம். என்னங்க நீங்க? நம்ம வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அப்புறம் நாளைக்கு அவளுக்குள்ள பிடிக்காம போய் பெரிய பிரச்சனை ஆயிட்டுனா என்ன செய்வீங்க? நம்ம சுரேஷ் வாழ்க்கை தான் வீணா போவோம். அது மட்டும் இல்ல, ஊருக்குள்ள நம்ம குடும்ப மானமே போயிரும். அதான் வீட்டு மூத்த மருமகள நான் என்ன சொல்லியேன்னா, என்ன ஒரு 5-6 வருஷத்துக்கு கல்யாணங்கிற பேச்சை எடுக்காதியே. அவனை அப்படியே விட்டுருங்க. திடீர்னு இவ எதுக்கு இப்படி பேசியா? கல்யாணம் பண்ணி வச்சிட்டு அவன் நிம்மதியா இல்லாம இருக்கிறதோட கல்யாணம் பண்ணாம அவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டு. அவனே சொன்னான், நிம்மதியா இருந்தா போதும், நான் சம்பாதிக்கிறதுல என் அண்ணனுக்கும் அண்ணன் பிள்ளைகளுக்கும் தான் சொல்லிட்டான். அதனால கல்யாண பேச்செல்லாம் எடுக்காதே நீ, இனி விட்டுருங்க, நான் சம்பாதிச்சு உங்களுக்கு எல்லாம் தாரேன்னு சொல்லிட்டான். ஓஹோ, கதை அப்படி போதா? கையை விடுங்க. எதுக்கிட்ட விடணும்? என் தம்பி கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டின்னு வாழாம அவன் சம்பாதிச்சு உனக்கு தரணுமோ? நாங்களே அவன் எப்ப கல்யாணம் பண்ணுவான்னு இருக்கோம். ஆனா நீ கல்யாணத்தை கெடுத்து விடுறதுக்குன்னே இருக்கியா? எப்ப பாரு பணம் பணம் பணம். இந்த பாரு, சுரேஷ் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான். இனிமே உள்ள போகுது எதையாவது குட்டையை குழப்பணும்னு நினைச்சா அவ்வளவுதான் வர்க்க. பாவி பைய கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானம்ல. அப்ப எதுக்கு இங்க வந்து எனக்கு கல்யாணம் வேண்டாம் நீ நொண்டின்னு சொல்லணும்? அத நம்பி இந்த கண்ணடிக்காரன்ட்ட பேசி ஐயோ இந்த அடி தேவையா? கல்லிஞ்சகாரி, நான் மட்டும் எல்லா வேலையும் தனியா பார்க்கணும். ஆனா இவன் மட்டும் உட்கார்ந்து போன் நோண்டுவா. எத்தே ஸ்வீட் ரெடியா? ரெடி. கொண்டா. பரவாயில்லையே, பார்க்க நல்லா தான் இருக்கு. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். பரவாயில்லையே, சொல்லியே 1 மணி நேரத்துல ஸ்வீட் பண்ணி கொண்டு வந்துட்டியே. டேஸ்ட் பண்ணி பாப்போம். பண்ணி தான கொண்டு வரணும், வேற வழி இல்லையே. என்னத்தே அல்வா எப்படி இருக்கு? இனிப்புல கரெக்ட்டா போட்டுருக்கீனா? சொல்லுங்க. என்னத்தே ஒரு மாதிரி முக்கிட்டே இருக்கியே, வாய் திறந்து சொல்லுங்க. சண்டாளி, உன்கிட்ட ஒரு ஸ்வீட் கேட்டதுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டா. இது அல்வாயா கோந்தான்னு தெரியல, வாயில வச்சதுல இருந்து வாய் திறக்க முடியல, பேச்சு வர மாட்டேங்கி, பல்லெல்லாம் ஒட்டிக்கிட்டு வர. இதுல டேஸ்ட் நல்லா இருக்கா கேள்வி வேற, எட்டிட்டு மிதிச்சிடலாம் போல இருக்கு. என்னத்தே எப்படி பாராட்டலாம்னு வார்த்தை யோசிச்சிட்டு இருக்கீங்களோ? பரவாயில்லத்தே, எப்படினாலும் பாராட்டுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பாராட்டா உனக்கு இருக்கும் அவளே, வாய் திறக்க முடியாம இருக்கேன். யாத்தே அமைதியா முக்கிட்டே இருக்கியே? என்ன அல்ல வேணுமா எடுத்து வரவா? எத்தே அட அட, நெய் வாசனை அப்ப இங்க இருந்தா வருதா? நான் கூட நம்ம தெருவுல எவா வீட்ல இருந்து நெய் வாசனை வருதுன்னு நினைச்சேன். பார்த்தா இங்க இருந்தா வந்திருக்கு. அப்படியே ஊர்ல மணக்குதோ? நான் தான் அல்வா செஞ்சேன், அதான் அந்த மணம். என் கை பக்கமே தனிதான். என் கையால செஞ்ச ஸ்வீட் சாப்பிட்டு அத்தை எனக்கு தங்கத்துல பிரேஸ்லெட் போட போறாவளோ இல்ல டைமண்ட்ல பிரேஸ்லெட் போட போறாவளோ? இப்படி சமைச்சதுக்கு உன் கைய வெட்டி வேணா போடலாம், வேற ஒண்ணும் போட முடியாது. அப்படியே அத்தை அவ்வளவு நல்லா இருக்கா ஸ்வீட்? என்னத்தே நான் வந்ததுல இருந்து நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல, இவ்ளோ அமைதியா இருக்க மாட்டீங்களே? நானும் அமைதியா இருக்கேன். அவ தந்த அல்வா வாயில வச்சிட்டு முழுங்கவும் முடியல, வாயெல்லாம் ஒட்டிக்கிட்டு வாய் திறக்க முடியாம இருக்கேன். ஏக்கா நீங்க சாப்பிட்டு பாருங்க. அப்படிங்கியோ? வேண்டாம் உமா, நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிடியே. ஏன்க்கா? இதுக்கு முன்னாடி நீ சமைச்சதெல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன்ல உமா, அந்த அனுபவமே போதும். அதான் இது அப்படிலாம் இல்லக்கா, இது நிஜமாவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அத்தையே சாப்பிட்டு இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு உட்கார்ந்திருக்கா பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிடுங்க. இருந்தாலும் வேண்டாம் உமா, நெய் வாசனைக்கு ஆசைப்பட்டு 2 வாய் தின்னுட்டு அப்புறம் ஆஸ்பத்திரியா அலைய முடியாது பத்தியா? கோவப்படாத உமா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி தே, நான்
அல்வா திங்காம எஸ்கேப் ஆயிரலான்னு பாத்தியோ? நில்லுடி மவளே நில்லு. எத்தி முடிஞ்சதே. விடுங்க விடுங்க. இனி வாய் தர பாப்போம். என் மாமா இன்னைக்காச்சும் நிம்மதியா இருக்கட்டு. கடவுளே, இவன் என்னத்த தந்து தொலைச்சான்னு தெரியலையே. அல்வாங்கிற பேர்ல என்ன புரிய மாட்டேங்கி. வாய் திறக்க முடியலையே. என்னக்கா எப்படி இருக்க அல்வா? அத்தை பாசமா ஊட்டி விட்டுருக்காவ. பாசமாவா? கிளவி பிளான் பண்ணி வாயில அமுக்கிட்டு. என்னக்கா கையெடுத்து கும்பிடுறியே? அவ்வளவு டேஸ்டா இருக்கு. வா ஒரு கும்பிட்ட. இப்படி கையெடுத்து கும்பிட்டு இனி சங்கடப்படுத்தாதீக்கா. நில்லுங்க. ஒரு டப்பாயில போட்டு அல்வா தாரேன். வீட்டுக்கு கொண்டு போய் பொறுமையா சாப்பிடுங்க. என்ன திங்கணுமா? எஸ்கேப். என்னதே இப்படி ஓடியாவக்கா? இங்க நின்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லன்னு தெரிஞ்சு போய் ஓடிட்டா. என்னதே கேக்கிய? பிரேஸ்லெட் சைஸா? நானே கடைக்கு வாரேன் தே. நீங்களே பார்த்து எடுத்து தாங்க. அப்பதானே பெருசு சின்னதுன்னு பிரச்சனை வராது. ஏதில போவா? இப்படி ஒரு அல்வாய் கிண்டிட்டு பிரேஸ்லெட் வர கிடைக்கும்னு என்ன ஒரு கனவுல இருக்கா? அத்தா வந்துட்டீங்களா? அத்தா வந்து உட்காருங்க அத்தா. அல்வா பண்ணிருக்கேன் சாப்பிட்டு பாருங்க. நான் பண்ண அல்வா சாப்பிட்டு அத்தா மெய் மறந்து போயிருக்காவ. ஏம்மா ஏம்மா இந்த அல்வாவை சாப்பிட்டா? ஏம்மா இப்படி ரிஸ்க் எடுக்க வாழ்க்கையில? என்ன சொல்ல வாரியா? அது ஒண்ணும் இல்ல செல்லுக்குட்டி. சும்மா நீ ஆசையா அல்வா கிண்டி இருக்கல்ல, போ உங்க அம்மாக்கு போய் கொஞ்சம் கொடுத்துட்டு வா. அவிலும் சாப்பிட்டு பாக்கட்டு. நானும் போல எங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்க. கூப்பி அருவி கிடக்கா. ஏம்மா ஏன் இப்படி பேசியா? எங்க அம்மாட்ட கேட்டு தான் இந்த அல்வாவை செஞ்சேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவிதான். அல்வாலாம் செஞ்சுட்டு உனக்கு கொண்டு வந்து தாரேன்னு சொன்னேன் பாசமா. அதுக்கு எங்க அம்மா சொல்லியா? அவளே உனக்கு என் மேல பாசம் இருந்துச்சுனா அல்வாவை இந்த வீட்டு பக்கம் கொண்டு வந்தறாதேன்டா. என்ன சொல்லியா செல்லுக்குட்டி? இவ அல்வா கிண்டிய லட்சமாவி அம்மைக்கு முதல்ல தெரியும் போலயே. நான் தான் மாட்டி தொலைச்சிருக்கேன். உங்க அம்மாவை அப்படி சொன்னாவ? சரியான ஐடியா பண்ணி தப்பிச்சிட்டாவளே. சரி சரி கோவப்படாத. போ அத்தானுக்கு போய் காபி போட்டு எடுத்துட்டு வா. ஏம்மா இதெல்லாம் சாப்பிட்டு இப்படி ரிஸ்க் எடுத்து தொலைக்க? உனக்கு ஏதாவது வேணும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அம்மாக்கு தெரிஞ்சதே சோறு வைக்கிறது, ரசம், மீன் குழம்பு, பருப்பு குழம்பு, இவ்வளவுதான். இதுக்கு மேல அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. சில நேரம் பொங்கி தர சோறு கூட திங்க முடியாது. அந்த நிலைமையில தான் பண்ணுவா. அவ அல்வா பண்ணான்னு சாப்பிடலாமா? அவ செய்யற அல்வாவே இப்படிதான் இருக்கும். வாயை திறக்க முடியாது. எங்கேயாவது குழி தோண்டி புதைச்சு வச்சிருவேன் பாத்துக்க. தா இப்போ இதை போய் புதைச்சிட்டு வாரேன். நானே அல்வா செய்ய சொல்லி ஆப்பு வச்சுக்கிட்டேனே.